மரணித்துக் கொண்டிருக்கிற பலரை கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். இங்க இருக்கிற ஒவ்வொரு சகோதரனும் உள்ளத்தில் கை வைத்து யோசித்து பாருங்கள். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவர் மரணித்து விட்டால் அவருடைய மரணத்திற்கு பின்னால் அவரை தொடர்ந்து வருகிற 3 நன்மைகளை குறிப்பிட்டார்கள். அதிலே ஒன்றுதான் அவர் செய்கிற நிரந்தரமான தர்மம், சதகத்துன் ஜாரியா என்று சொல்கிற நிரந்தரமான தர்மம். இந்த ஆண்டின் சிந்தனையாக, முதல் நாளின் சிந்தனையாக உங்களிடத்தில் முன்வைக்கிறேன் சகோதரர்களே. ஒரு காலம் இருந்தது, எங்களுடைய பிரதேசங்களில் ஏதாவது நிரந்தரமான தர்ம பணிகள் நடக்க வேண்டும் என்றால் வெளிநாடுகளில் இருந்து அரபிகள் வர வேண்டும், அல்லது யாராவது வெளியூர்களிலே இருந்து தனவந்தர்கள் வர வேண்டும், அல்லது யாராவது வெளிநாடுகளிலே இருக்கின்ற சகோதரர்கள் உதவி செய்ய வேண்டும் என்கிற ஒரு வகையான 2ஆம் தர மனப்பான்மையோடு வளர்ந்திருக்கிறோம். ஏனென்றால் அவர்களுக்கு மட்டும்தானே கபருக்கு நிரந்தர நன்மை வேண்டும். நாங்கள் நிறைய சேமித்து வைத்திருக்கிறோம், எங்களுக்கு கபருக்கு நிரந்தர நன்மை தேவையே இல்லை என்பது போன்ற ஒரு வாழ்க்கை. அன்புக்குரியவர்களே, கொஞ்சம் கை வைத்து கேளுங்கள் உள்ளத்திலே. இந்த நிமிடம் நானோ நீங்களோ மரணித்து போனால் நாம் செய்திருக்கிற, எங்களுடைய கபருக்கு வந்து சேருகிற அளவுக்கு நாம் செய்திருக்கிற நிரந்தரமான தர்மம் என்ன? ஒரு சதகத்துன் ஜாரியா. யாராவது ஒருவருக்கு ஒரு கிணறு வெட்டி தண்ணீர் எடுத்து கொடுத்திருக்கிறோமா? ஒரு தண்ணீர் லைன் எடுத்து கொடுத்திருக்கிறோமா? ஒரு பள்ளிவாசலுக்கு நிரந்தரமாக உதவி செய்திருக்கிறோமா? ஒரு பாடசாலையினுடைய கல்விக்கு நிரந்தரமாக உதவி செய்திருக்கிறோமா? ஒரு மதரசாவுக்கு உதவி செய்திருக்கிறோமா? யாரோ ஒரு ஏழையினுடைய வீட்டுக்கு உதவி செய்திருக்கிறோமா? ஏதாவது ஒரு பள்ளிவாசலில் ஒரு குர்ஆன் பிரதியை ஏனும் வாங்கி வைத்திருக்கிறோமா? ஏதாவது ஒரு நன்மையான காரியம் என் மரணத்திற்கு பின்னாலும் நிலைத்திருக்கிற அளவுக்கு என் வாழ்க்கையில் நான் செய்திருக்கிறேனா? இதுவரைக்கும் நான் உழைக்க தோங்கி, சம்பாதிக்க தோங்கி, சம்பளம் எடுக்க ஆரம்பித்து 10 வருடங்கள், 15 வருடங்கள், 20 வருடங்கள், 30 வருடங்கள் பென்ஷன் ஆகிவிட்டேன். ஆனால் என்னுடைய சம்பாத்தியத்தில் இருந்து ஒரு 5000 ரூபாய், ஒரு 10,000 ரூபாய் என்னுடைய கபருக்கு சேமிப்பாக, நிரந்தர தர்மமாக நான் அனுப்பி வைக்கவில்லை என்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, என்னையும் உங்களையும் விட மிக நஷ்டவாளர்கள் யார் இருக்க முடியும் என்கிற ஒரு கேள்வியை உள்ளத்தில் கேட்டு பாருங்களேன். நான் சொல்ல வேண்டியதல்ல, நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். என்ன செய்திருக்கிறோம்? ஒரு நிரந்தரமான தர்மத்திற்கு என்ன வழி செய்திருக்கிறோம்? அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்விடத்தில் நாம் பதில் சொல்ல வேண்டும். இந்த கேள்விக்கு அல்லாஹ்விடத்திலும் பதில் சொல்ல வேண்டும். எனவேதான் இந்த ஆண்டு தொடங்கி இருக்கிறது. என்னுடைய மாத சம்பளங்களில் இருந்து, என்னுடைய மாத வருமானத்தில் இருந்து, அன்றாட உழைப்பில் இருந்து ஏதோ ஒரு நிரந்தரமான தர்மத்தை நான் செய்வதற்காக ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேமித்தாவது செய்ய வேண்டும். இல்லை என்றால் நான் ஒரு மாத சம்பளத்தை அல்லது என் வருமானத்தில் ஒரு தொகையை மாதாந்தம் நான் நிரந்தர தர்மத்திற்காக ஒதுக்க வேண்டும் என்கிற ஒரு முடிவை இந்த நாளிலே இருந்து நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, சதகத்துன் ஜாரியா என்பது எல்லோராலும் செய்ய முடியுமானது. அடுத்த 2 விஷயங்கள், இல்முன் யுன்தஃபஉ பிஹி, பிரயோசனம் அளிக்கின்ற அறிவு, பிரார்த்தனை செய்கின்ற பிள்ளைகள். இது எல்லோருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்குமா இல்லையா என்று தெரியாது. கல்வியை கற்றுக் கொடுக்கிற சந்தர்ப்பம், அது வாழையடி வாழையாக வருகிற கல்வியை கற்றுக் கொடுக்கிற வாய்ப்பு எல்லோருக்கும் கிடைக்குமா என்று சொல்ல முடியாது. எல்லோருடைய பிள்ளைகளும் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்கிற பிள்ளைகளாகத்தான் வளர்வார்களா என்று சொல்ல முடியாது. ஆனால் சதகத்துன் ஜாரியா, நிரந்தரமான தர்மம் என்பது நம் ஒவ்வொருவராலும் செய்ய முடியும். எனவே அன்புக்குரியவர்களே, இப்பொழுது அல்லாஹு தஆலா ஒரு அழகிய வாய்ப்பை தந்திருக்கிறார். இந்த ஊர் மக்களுக்கு, இந்த பிரதேச மக்களுக்கு அல்லாஹு தஆலா ஒரு அழகான சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார். இந்த பள்ளிவாசலுக்காக ஒரு சகோதரர் ஒரு பக்கத்திலே ஒரு காணியை கொடுத்திருப்பதாக சொன்னார்கள். அந்த காணிக்கு மண் போட்டு நிரப்பி இந்த பள்ளியை விசாலப்படுத்த வேண்டிய, இந்த பள்ளிக்குரிய தேவைகளை நிறைவேற்ற வேண்டிய ஒரு முயற்சியில் இந்த பள்ளிவாயிலுடைய நிர்வாகத்தினர் இணைந்திருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, சாதாரணமாக யோசித்து பாருங்கள். இந்த பள்ளிவாசலுக்கு மாபிள் வாங்கி கொடுத்த சகோதரர்கள், இந்த பள்ளிவாசலுக்கு சீமெந்து வாங்கி கொடுத்த சகோதரர்கள், இந்த பள்ளிவாசலுக்கு பெயிண்ட் அடிப்பதற்கு உதவி செய்தவர்கள், இந்த பள்ளிவாசலுக்கு ஏசி பூட்டுவதற்கு உதவி செய்தவர்கள், கொஞ்சம் கண்மூடி யோசித்து பாருங்களேன். மறுமை வரைக்கும் இந்த பள்ளிவாசல் இன்ஷா அல்லாஹ் இந்த இடத்தில் இருக்க போகிறது. மறுமை வரைக்கும் இருக்க போகிறது. நானும் நீங்களும் அவ்வளவு காலம் இருக்க மாட்டோம். இன்னும் ஒரு சில மாதங்களில் இதில் இருந்தவர்கள் எத்தனையோ பேர் மரணித்திருப்பார்கள். ஆனால் அவர் வாங்கி கொடுத்த ஒரு மாபிளில் மறுமை வரைக்கும் எத்தனை 1000 பேர் சுஜூது செய்வார்கள்,
எத்தனை ஆயிரம் பேர் உட்கார்ந்து குர்ஆன் ஓதுவார்கள், எத்தனை ஆயிரம் பேர் அதிலே இஅ்திகாஃப் இருப்பார்கள், எத்தனை ஆயிரம் பேர் அதிலே இருந்து நல்ல இபாதத்துகளை செய்வார்கள், மார்க்க விஷயங்களை கேட்பார்கள், பேசுவார்கள். அத்தனை நன்மைகளையும் அவர் கபருக்குள் இருந்து சந்தோஷமாக அனுபவித்துக் கொண்டிருப்பார் அல்லவா? அவர் கபருக்குள் இருந்து சந்தோஷமாக அனுபவித்துக் கொண்டிருப்பார் அல்லவா? இந்த வாய்ப்பையும் பாக்கியத்தையும் என் வாழ்க்கையில் நான் தவற விடலாமா? இந்த சந்தர்ப்பத்தை என் வாழ்க்கையில் நான் தவற விடலாமா? அல்லாஹ் எனக்கு இந்த வருடத்தின் ஆரம்பத்தோடு இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். எனவே அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, இந்த பள்ளிவாயில் நிர்வாகத்தினரை சந்தித்து என்ன தேவைகள் இருக்கிறது என்று கேட்டு எங்களால் முடியுமானதை நாம் எல்லோரும் ஒருவர் சேர்ந்து எல்லாவற்றையும் செய்து கொடுக்க வேண்டும் என்பதல்ல. நான் விளம்பரத்துக்காக கொடுக்கிற 1 கோடி ரூபாயை விட இஹ்லாஸாக கொடுக்கிற ஒரு 100 ரூபாய்க்குத்தான் அல்லாஹ்விடத்தில் பெருமானம். நான் விளம்பரத்துக்காக செய்கிற 1,00,000 ரூபாயை விட நான் இஹ்லாஸாக கொடுக்கிற 1000 ரூபாய்க்கு அல்லாஹ்விடத்தில் பெருமானம். என் பெயர் போர்டிலே வர வேண்டும், எனக்கு கௌரவிப்பு வேண்டும், எனக்கு மாலை அணிவிக்க வேண்டும், என்னை பதக்கம் தந்து கௌரவப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணங்களை எல்லாம் தூக்கி வீசிவிட்டு, சில்லறைத்தனமான உணர்வுகளை எல்லாம் தூக்கி வீசிவிட்டு, அல்லாஹுக்காக என் ரப்பு என்னை மறுமையில் கண்ணியப்படுத்த வேண்டும் என்கிற அந்த உணர்வுக்காக அல்லாஹுடைய மாளிகைக்கு செய்ய போகிறோம் என்கிற தூய்மையான இஹ்லாஸோடு யாருக்கும் தெரியாமல் வலக்கரம் கொடுப்பதை இரக்கரம் தெரியாமல் மறைக்கிற சமுதாயமாக இரகசிய தர்மங்களோடு வாழ்ந்து அல்லாஹ்வுடைய நிழலை அடைகிற உன்னதமானவர்களாக மாற வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த மாதம் ஒரு அழகான மாற்றத்தை உள்ளங்களில் தரட்டும். அன்புக்குரியவர்களே, முடிந்து போகிற இந்த வாழ்க்கை பயணத்தில் இறந்து கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வை சந்திக்கிற பொழுது சந்தோஷமாக சந்திக்க வேண்டும். என் உறவுகளே, சந்தோஷமாக சந்திக்க வேண்டும். இந்த வாழ்க்கை லட்சியம் அல்ல, இந்த வாழ்க்கை கனவல்ல. என்னுடையதும் உங்களுடையதும் கனவு சுவனம். இந்த உலகத்தை சுவனத்திற்கான தயாரிப்பாக மாற்றுவோம். அல்லாஹுக்காக செலவழிப்போம், அல்லாஹுக்காக வாழ்வோம். இந்த ஆண்டையும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் வெற்றி பொருந்திய ஆண்டாக, பரக்கத்து நிறைந்த ஆண்டாக, எங்களுடைய பொருளாதாரத்திலும் குடும்பத்திலும் பிள்ளை குட்டிகளிலும் அல்லாஹ் அபிவிருத்தி செய்த, அமைதியை தந்த, இந்த நாட்டிலும் இந்த பிரதேசத்திலும் முழுமையான நிம்மதியோடு வாழக்கூடிய ஒரு சூழலை தரக்கூடிய ஆண்டாக எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா ஆக்கி அருள்வானாக.